ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் 9th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் 1 செட் லாங்குவேஜ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட் அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அதுதான் வந்துட்டு செட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும். கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியும் இல்லைங்களா. 1, 3, 5, 7, 11, 13, 17 and so on. இது எல்லாமே வந்து ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கரெக்டாக வந்து பாசிபிளாக இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக நமக்கு வந்து டிசைட் பண்ண தெரியும். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ப்ரைம் நம்பர். கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்றது ஒரு செட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ்னா ஃப்ரம் A to Z எல்லாமே வந்து என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். நமக்கு வந்து தெரியும் இதுதான் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு we all know. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கலெக்ஷன் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால கரெக்டாக வந்து டிஃபைன் பண்ண முடியாது ஒரு கிளாஸில் வந்துட்டு யார் குட் ஸ்டூடெண்ட்ஸ் யார் பேட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால டிசைட் பண்ண முடியாது. அக்கார்டிங் டு மீ அந்த பர்சன் வந்து ஒரு குட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், பட் மற்றவங்களுக்கு அந்த பர்சன் வந்து ஒரு பேட் ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ அது வந்துட்டு நாட் அ செட். ஓகேங்களா. A collection of beautiful flowers. Okay, a collection of beautiful flowers அப்படி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து அதையுமே வந்து டிஃபைன் பண்ண முடியாது. இப்போ வந்து ஜாஸ்மின் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா மற்றவங்களுக்கு அது பியூட்டிஃபுல் ஃப்ளவராக தெரியலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஸோ இதுவுமே வந்து என்ன அப்படின்னா நாட் அ செட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் வித் 1 to infinity எல்லாமே வந்துட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்றோம். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா 1 to infinity அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் அ செட். ஓகேங்களா. ஸோ இப்போ செட்னா என்ன அப்படின்றது புரிஞ்சுதா? ஸோ வந்துட்டு எலமெண்ட்ஸ் அப்படின்னா வந்து என்ன அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வந்து எலமெண்ட்ஸ் அப்படின்னா மெம்பர்ஸ். ஓகேங்களா. அந்த செட்டில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மெம்பர்ஸ் ஆர் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஒரு செட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட் என்னன்னு சொல்லுவோம் மெம்பர்ஸ் இல்லைனா எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஓகே, எலமெண்ட்ஸ் ஆஃப் அ செட் வந்து லிஸ்டட் ஒன்லி ஒன்ஸ். ஓகேங்களா. செட்டில் இருக்கிற அந்த ஒரு எலமெண்ட்டை வந்துட்டு நம்ம ஒரே ஒரு தடவை மட்டும் தான் வந்துட்டு லிஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா. அது வந்துட்டு எந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸில் இருந்தாலும் நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு ஒரே ஒரு தடவை மட்டும்தான் வந்துட்டு இது பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7 and 8 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இன்னொரு ஆஸ் வெல் அஸ் இன்னொரு கலெக்ஷன் நான் வந்து எடுக்கிறேன் 1, 3, 5, 7, 2, 4, 6 and 8 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது சேம் நம்பர்ஸ் தான் இருக்கு, பட் இட் வாஸ் இன் டிஃப்ரெண்ட் ஆர்டர். ஆனால் நம்ம இதை லிஸ்ட் பண்ணும்போது எப்படி லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு தடவை மட்டும்தான் நம்ம வந்துட்டு இதை லிஸ்ட் பண்ணணும். புரிஞ்சுதா? ஏன்னா வந்துட்டு அது எந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஆர்டர்ல இருந்தாலுமே அந்த ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கிற அந்த ஒரு செட்ல இருக்கிற அந்த ஒரு எலிமெண்ட் ஒரு தடவை மட்டும்தான் நம்ம வந்துட்டு லிஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா நோட்டேஷன் வந்து பார்க்க போறோம். ஸோ நோட்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக ஒரு செட்டை வந்துட்டு நம்ம யூஸ்வலாக எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா இன் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். லைக் A, B, C, D, E, X, Y, Z இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸ்ல மட்டும்தான் நம்ம டினோட் பண்ணுவோம். அண்ட் ஒரு செட்ல இருக்கிற அந்த எலிமெண்ட்டை வந்து எதுக்குள்ள எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்லி பிரேசஸ்குள்ள தான் வந்துட்டு நம்ம எழுதுவோம். ஓகேங்களா. ஸோ ஒரு எலிமெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த எலிமெண்ட் வந்து அந்த செட்டுக்கு பிலாங்கிங்ஸா இருந்துச்சு அப்படின்னா பிலாங்ஸ் டு அப்படின்னு இந்த சிம்பிள் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கே வந்துட்டு புரியும். ஓகேங்களா. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ வந்துட்டு கன்சிடர் அ செட். ஓகேங்களா. ஒரு செட்டை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செட் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு 2, 3, 5, 7 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு தென் 6, 2, 4 அப்படின்னு போட்டுட்டு பிலாங்ஸா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 6 கொடுத்துருக்காங்க. அப்போ 6 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் நம்ம இங்கே போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இந்த ஏ அப்படின்ற செட்டுக்குள்ள 6ன்ற ஒரு எலிமெண்ட் இருக்கா நம்ம வந்து பார்க்குறோம். 6ன்ற ஒரு எலிமெண்ட் இல்லை. அப்போ இட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு நம்ம வந்து போடுறோம். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் வந்து 2 இருக்கு. ஓகேங்களா. 2 வந்துட்டு ஏன்ற செட்டுக்குள்ள இருக்கா? இருக்கு. அப்போ 2 பிலாங்ஸ் டு ஏ.
புரியுதா? நெக்ஸ்ட் 4ன்றது செட்டுக்குள்ளே இருக்கா? இல்லை. ஸோ 4 does not belongs to A. புரிஞ்சுதா? இப்போ வந்துட்டு இந்த பிலாங்ஸ் டு நாட் பிலாங்ஸ் டு எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த எலிமெண்ட் வந்து அந்த ஒரு செட்டுக்குள்ளே இருக்கா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கணுன்றது தெரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ செட் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ வந்துட்டு மொத்தம் வந்துட்டு 3 ways ஆஃப் அ செட்டை வந்து நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். ஓகேங்களா? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ஒரு செட்டை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படின்னா பேர்ட்ஸில் வந்து டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஓகேங்களா? செட் இஸ் டிஸ்கிரைப்ட் இன் வேர்ட்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுவோம். வேர்ட்ஸாக வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுவோம். லைக் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து சொல்கிறேன். த செட் ஆஃப் ஆல் வவல்ஸ். ஓகேங்களா? The set of all vowels, the set of all prime numbers. இந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். புரிஞ்சுதா? ஸோ வந்து இதுதான் வந்து என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பில்டர் ஆர் ரூல் ஃபார்ம். அதாவது இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு லைக் வந்துட்டு ஒரு ரூல் மாதிரி வந்துட்டு கொடுப்பாங்க. செட் பில்டர் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே வந்துட்டு பை ரூலாக வந்துட்டு அந்த எலமெண்ட் எல்லாமே வந்து இருக்கும். ஓகேங்களா? பை ரூலாக வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் செட் பில்டர் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கோலன் சிம்பிள் அப்படி இல்லைனா இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் சிம்பிள் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டு சிம்பிளுக்கு மீனிங் வந்துட்டு என்ன அப்படின்னா சச் தட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சச் தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணி இதை வந்துட்டு நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேப்லர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேப்லர் ஃபார்ம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா எலமெண்ட்ஸுமே வந்துட்டு லிஸ்ட்டாக வந்துட்டு அவங்க வந்து லிஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. அதுதான் வந்துட்டு ரோஸ்டர் ஆர் டேப்லர் ஃபார்ம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நம்ம வேர்ட்ஸை வச்சு டிஸ்கிரைப் பண்ணுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா செட் பில்டர் ஆர் ரூல் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இதுக்கு வந்து என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் சச் தட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்பிள் அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி ஒரு சிம்பிள் வந்துட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். இதோட நேம் வந்து என்ன அப்படின்னா சச் தட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A is equals to நான் வந்து இங்கே டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுதுகிறேன். செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் அப்படின்னு நான் வந்து எழுதிக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஸோ A is equal to X such that X is a vowel. புரிஞ்சுதா? இப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு எழுதுவோம். ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு நம்ம இந்த சிம்பிளும் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் சிம்பிளும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு நம்மளோட இஷ்டம் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ரோஸ்டர் ஆர் டேப்லர் ஃபார்ம். இதுக்கு வந்துட்டு லிஸ்ட் நம்ம வந்து அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே வந்துட்டு லிஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? a set of all vowels in English alphabets அப்படின்னா என்ன A is equal to என்னென்ன ஆல்ஃபபெட்ஸ் இருக்கு A, E, I, O and U. ஓகேங்களா? இதுவே வந்துட்டு செட் ஆஃப் ஆல் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா A is equal to ஹோல் நம்பர் ஸ்டார்டிங் வித் 0, 1, 2, 3 அதுக்கு வந்து எண்ட் இல்லை. ஸோ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி 3 டாட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டாட்ஸ் வந்துட்டு என்ன ரிப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து என்னன்னா எலிப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நேம் என்ன எலிப்சிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டாட் வந்து என்ன லிஸ்ட் பண்ணுது அப்படின்னா இதே மேனரில் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து கண்டினியூட்டியாக வரும். அதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா எலிப்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ புரிஞ்சுதா இந்த 3 செட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், ரூல் ஃபார்ம் அண்ட் டேப்லர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 இருக்குது. ஸோ 3 புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வர எல்லா வீடியோஸ்லையும் நம்ம வந்து இதோட எக்ஸசைசஸ் பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் அப்டேட்ஸ். பாய்.